next on the third question, diagonals AC and BD of a trapezium ABCD with AB is parallel to DC intersect each other at a point O. Using a similarity criterion for two triangles, show that OA divided by OC is equal to OB divided by OD. ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரெப்பீசியமில் ஏசியில் ஒரு டயக்னல் அண்ட் பிடின்னு ஒரு டயக்னல் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி OA டிவைடட் பை OC வில் பி ஈக்குவல் டு OB டிவைடட் பை ஓடின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் எப்படி எழுதலாம்னா, இப்போ வந்து எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் OAB அண்ட் ட்ரையாங்கிள் OCDன்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் போது எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அக்கார்டிங் டு மை வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தியரம் பிரகாரம் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் AOB வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் DOC. அக்கார்டிங் டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து எனக்கு ஆங்கிள் OAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DOC. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ABO வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் CDO. அதாவது ஆங்கிள் ABO வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் CDO. எப்பவுமே சென்டரில் தான் நம்ம ஆங்கிள் மீன் பண்ணிக்கணும். ஸோ ஆங்கிள் ABO வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் CDO அக்கார்டிங் டு அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் இது ரெண்டுமே பேரலல் கொஷனில் கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா என்னுடைய அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சிமிலராக எனக்கு இதுவும் ஒரு லைன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள் அக்கார்டிங் டு சேம் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் தியரம். அதாவது ஆங்கிள் BAO will be equal to angle OCD. வந்து நம்ம ஆங்கிள் வந்து மூணுமே ஆங்கிள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரையாங்கிளில் மூணு ஆங்கிள்ஸுமே வந்து மூணுக்குமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு AA கிரைட்டேரியன் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் proportion OA divided by OC will be equal to OB divided by OD. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் வந்து செப்பரேட் பண்ணி வரையும் போது ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா OAB அண்ட் OCD இருக்கும். ஸோ ப்ரொப்போர்ஷன் சைட்ஸ் எடுக்கும் போது OA divided by OC and OB divided by OD. So this is what we have to prove according to the question. So hence proved. So next fourth question. In figure QR divided by QS is equal to QT divided by PR and angle 1 is equal to angle 2. Show that triangle PQS is similar to triangle TQR. So question is QR divided by QS. So QR divided by QS is equal to QT divided by PR நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஷோ தட் PQS அதாவது எனக்கு இந்த ட்ரையாங்கிள் வில் பி சிமிலர் டு திஸ் ஹோல் ஃபுல் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு சொன்னாங்க. ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 2னா அக்கார்டிங் டு மை சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல்னா அப்போது ரெண்டு சைடுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தியரம் ஆங்கிளுக்கு வந்து நான் PQ எடுக்கிறேன், திஸ் ஆங்கிள் வந்து PR எடுக்கிறேன். ஸோ PR வில் பி ஈக்குவல் டு QP. ஸோ நம்ம கொஷனில் கிவன் வந்து QR டிவைடட் பை QS இஸ் ஈக்குவல் டு QT டிவைடட் பை PR. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா QP வந்து PRக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து PRக்கு பதிலாக நான் QPன்னு போடலாம். ஸோ QR வில் டிவைடட் பை QS இஸ் ஈக்குவல் டு QT டிவைடட் பை PRன்ற இடத்துல நான் வந்து QPன்னு போடுறேன். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 2 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரூவ் பண்ண ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஆங்கிள் PQS வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் TQR. ஆங்கிள் PQS இந்த ஆங்கிளும் எனக்கு TQR இந்த ஆங்கிளும் வந்து நான் ஈக்குவல் சொல்கிறேன் அக்கார்டிங் டு போத் ஆங்கிள்ஸ் காமன் பிகாஸ் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இந்த ஆங்கிள் வந்து எனக்கு காமனான ஆங்கிள். ஸோ அக்கார்டிங் டு போத் காமன் angles these two are equal and QR divided by QS is equal to QT divided by QP. இது வந்து from this is from 2. So second equation லந்து I am writing this. So அப்போது ரெண்டு சைடு எனக்கு ஈக்குவலாக இருக்குது and ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. So from this I can write that side angle side because two sides and one angle. So side angle side criteria use பண்ணி I can say that both the PQS triangle is similar to triangle TQR. So next fifth question. S and T are points on sides PR and QR of a triangle PQR such that angle P is equal to angle RTS. Show that triangle RPQ is similar to triangle RTS. ஸோ நமக்கு வந்து SOTன்னு வந்து ஒரு PRல QRல ஒரு பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் அ ட்ரையாங்கிள் PQR சொல்லியிருக்காங்க such that angle P is equal to angle RTS. So angle P will be equal to angle RTS. So these two angles are equal சொல்கிறாங்க. So we have to prove what is that is RPQ. This full triangle will be equal to triangle RTS. So this full triangle should be equal to this triangle we have to prove. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கிவன் எடுத்து எழுதிக்கிறேன் பிகாஸ் கிவன்லேயே சொல்லியிருக்காங்க நம்ம ஆங்கிள் P is equal to angle Tன்னு சொல்லியிருக்காங்க.
So angle P is equal to angle T நான் எடுத்து எழுதிக்கிறேன் according to my given. So my next point is that angle PRQ will be equal to angle SRT. So angle PRQ, this angle will be equal to angle SRT, this angle, because ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக இருக்குது. So according to my common angle, this two will be equal. So angle according to my angle, because நம்ம ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணது angle தான் சேம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். According to angle criteria, I can say that triangle RPQ is similar to triangle RTS. So questions நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Thank you.